மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் உணவு ஒவ்வாமை காரணமாக 78 மாணவர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 67 மாணவர்கள் வீடு சென்றுள்ளதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதன்போது எந்த ஆசிரியரும் பாதிக்கப்படவில்லை எனவும் வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவித்தன. இன்று பகல் மட்டக்களப்பில் உள்ள புனித மைக்கேல் தேசிய பாடசாலை, கோட்டைமுனை கனிஷ்ட பாடசாலை, கல்லடி விநாயகர் வித்தியாலயம் ஆகியவற்றிலிருந்து உணவு ஒவ்வாமை காரணமாக மாணவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. திடீரென ஏற்பட்ட வாந்தி மற்றும் வயிற்றுவலி காரணமாக மாணவர்கள் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். மட்டக்களப்பில் உள்ள புனித மைக்கேல் தேசிய பாடசாலையிலிருந்து 5 மாணவர்களும், கல்லடி சித்திவினார் வித்தியாலயத்திலிருந்து 30 மாணவர்களும், கோட்டைமுனை கனிஷ்ட வித்தியாலயத்திலிருந்து 9 மாணவர்களுமாக 44 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் உதயகுமார் தெரிவித்தார். எனினும் வைத்தியசாலையில் சுகாதார பிரிவினரால் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து பெற்றோரினாலும் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மொத்தமாக 78 மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 67 மாணவர்கள் சிகிச்சை பெற்ற நிலையில் வீடு சென்றதாகவும் 6 பேர் சிகிச்சை பெற்று செல்ல உள்ளவுடன் 5 மாணவர்கள் சிறுவர் கண்காணிப்பு பிரிவு விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்தன. இதே நேரம் புனித மைக்கேல் தேசிய பாடசாலை, கோட்டைமுனை கனிஷ்ட பாடசாலை, கல்லடி விநாயகர் வித்தியாலயம் ஆகியவற்றிற்கு ஒரு உணவு விநியோகஸ்தரே உணவினை தயாரித்து வழங்குவதாகவும் அவரின் உணவு தயாரிப்பு இடத்திற்கு சென்று பொது சுகாதார பரிசோதகர்கள் விசாரணைகளை முன்னெடுத்தவுடன் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் இ. முரளீஸ்வரன் தெரிவித்தார். நல்ல கருவாடு கருவாடு பட்டியாது சரியாமா என்ன கடை மட்டும் அனுப்பல